அந்த அனிமல் வந்து போடுற கக்காவை எடுத்து காய வச்சு அந்த காஃபி பீன்ஸை எடுத்து இதுலேருந்து இருக்கிற காஃபி ஒரு பூத் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுனா நான் எடுத்து கத்தி. ஸோ இது வந்து ஆமாம் ஓப்பனர், இது ஒரு ஓப்பனர் வாங்குவோமா, இதுதான் அங்கே ஓப்பனர். இவ்வளோ பெரிய கடையில் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐ லைக் திஸ் மாம்பே மேலே. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டே எங்களோட அவுட்டிங் உபூதில். ஸ்விங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் போகிறோம். ஹாய், ஓ இதுதான் அந்த தீபா, இதுதான் அந்த காஃபி இல்லை, அந்த ஷிட் காஃபியா? நிறைய டைம் நான் வந்து ரீல்ஸில் பார்த்துருக்கேன் இந்த காஃபி அந்த காஃபின்னு. லுவாக் காஃபி, எஸ்பெஷலி காஃபி. ஓகே, இந்த லுவாக் காஃபி தான் இந்த மங்கூஸ் சாப்பிட்டுட்டு போடுற அந்த குட்டி குட்டி ஷிட்டை காஃபி ஆக்கி இது இந்த மாதிரி காய வச்சு அந்த காஃபி பீன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அனிமல் வந்து போடுற கக்காவை எடுத்து காய வச்சு அந்த காஃபி பீன்ஸை எடுத்து இதுலேருந்து இருக்கிற காஃபி தான் யா. So this is luwak, that animal's shit, poop. Okay. And then you grind it. Here we ground it. Where's the poop? Poop is there. It's getting dried. அந்த லுவாக் போட்ட பூப்பை காய வச்சு வறுத்து எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அப்படியே ஒரு குமாங்குத்து கிராமத்தில் என்ன பண்ணுமோ அதை இங்கே அவங்க குத்தி நல்ல நறுமணத்தோட நம்மளுக்கு சுட சுட காஃபி கொடுப்பாங்க. அதுதான் இந்த லுவாக் காஃபி. பட் நல்லா இருக்குது, நல்லா அங்கே வறுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ். இவங்க வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த லுவாக் காஃபி. எல்லாரோட ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லுவாக் காஃபி டேஸ்ட் பண்ண போகிறேன். நைஸ். அந்த எக்ஸாக்ட் காஃபி இல்லை, ப்ராப்பர் காஃபி நல்லா இருக்கு. அந்த பட் ஆனால் வந்து அந்த என்னதான் இருந்தாலும் அந்த பூப் அதுக்கப்புறமா அவங்க பண்ணுற அந்த ஃபார்ம் வேணும், அதுக்கப்புறமா இவங்க க்ரியேட் பண்ணி அதை வறுத்து பவுடர் பண்ணி நைஸ். A few minutes later. சரஸ்வதி டெம்பிள். நம்ம வந்து உபூத் ஸ்ட்ரீட்லேருந்து we have come to this சரஸ்வதி டெம்பிள். சில டெம்பிள்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி வரலாமா, சில டெம்பிள்ஸில் எப்படி வேணால் வரலாம். ஐ திங்க் இந்த டெம்பிள் எப்படி வேணால் வரலாம் போல இருக்குது. பாலினாலே வந்து டெம்பிள் ரொம்ப 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 ஃபேமஸ். நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட், அப்புறமா அவங்க இருக்கிற கல்ச்சர், ஸோ ஒன்றுமே வந்து யூனிக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்கள் டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த சரஸ்வதி டெம்பிள் இங்கே தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாலேயும் நிறைய இந்த மாதிரி பழைய டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே குப்பை போட மாட்டாங்க, நீட்டாக இருக்காங்க. இன்னும் நம்ம இன்னொரு நாட்டுக்கு வரும்போது நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் வாவ், திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பூத் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுனா நான் எடுத்து கத்தி. ஏய், நம்ம அந்த கடைக்கு தான் போகல, போகிறோமா மார்க்கெட்டுக்கு? சரி, இது அந்த கடையில் அவன் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ
ஸோ இது வந்து ஆமாம் ஓப்பனர். இது ஒரு ஓப்பனர் வாங்குவோமா? இதுதான் இங்கே ஓப்பனர். எனக்கு எவ்வளோ கேட்கணும்? அவன் கேட்டான் ஓப்பனர், டிஃப்ரெண்ட் ஓப்பனர் கேட்டான். How much? அது அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வேணும் மாதிரி அந்த மாதிரி சூப்பர் டி. ஆமாம் அங்கே நம்மளுக்கு அங்கே வராது. டிஃப்ரெண்ட் கேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வாமா தமிழம்மா அந்த மாதிரி அந்த பாட்டில் எனக்கு அந்த பாட்டு தான் எமி ஜாக்சன் ஞாபகம் தான் வருது. இவ்வளோ பெரிய கேப் எல்லாம் பார்த்தா. Yeah, is Homan, right? Nyoman. Nyoman. Not Hanuman. Hanuman like this. Oh. Bye. இங்கே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் வெரி ஹலோ, ஹவ் ஆர் யூ, வெல்கம் அப்படி. ஸோ ஐ லைக் தட். இவங்க பேசுகிற மாதிரி நானும் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய கடையில் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐ லைக் திஸ் மாந்தை மேலே ஜும்பால ஜும்பால ஜும்பலக்கா ஜும்பால ஜும்பா. பாலி வந்து லூஸாக சுற்றுறதுன்றது இதான் போல இருக்குது. ஸோ சச் அ நைஸ் திங். இதானா 450 ரூபா சொல்கிறாங்க. விலை ஜாஸ்தி தான். ஃபெதர்ஸ்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சு அழகாக இருக்குது. நைஸில். தேங்க்யூ. ஃபைனலாக இந்த டே எண்டில் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு இல்லை, ஹோட்டலுக்கு. ஸோ என்னோட பாலி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இது வந்து ஒரு ஷாப்பிங், ஆஃப்டர் ஷாப்பிங். வை ஐம் ஷோயிங் திஸ் என்னன்னா, இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து லைக் இட் ஹஸ் கிவன் மோர் ஹாப்பினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திஸ் ஒன், லைஃப் இஸ் லைக் அ ரோட் ட்ரிப், என்ஜாய் ஈச் டே அண்ட் டோன்ட் கேரி டூ மச் பேக்கேஜ். இது வந்து எனக்கே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டு மை டாட்டர் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன். ஏன்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் லைஃப். திருப்பி நினச்சா கூட என்னோட ஃபர்ஸ்ட் டேவோ எதுவுமே கிடைக்காது. ஸோ வி ஹாவ் டு கீப் மேக்கிங் மெமரிஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து பாலி வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் பேக்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேக்ஸ் இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் சி அந்த சுருக்கு பை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுருக்கு பையை வச்சுட்டு உள்ளே இப்படி போட்டுட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேக் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நல்ல ஸ்பேஸ் உள்ளே இருக்குது. அதனால இந்த பேக் வாங்கினோன்னே யூஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் எங்கே வாங்கினோன்னா கிருஷ்ணா ஹோலே இந்தோனேஷியா கவர்மெண்ட்டோடது இது. ஸோ இங்கே வந்து எல்லாரும் பொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கினோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த லுவக் காஃபி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த கேட் பேர் என்னடி? சிவிட் கேட். ஓகே, லுவாக்குன்றது காஃபி பேர். ஆனால் அந்த பூப்ஸ்லேருந்து அது ட்ரை ஆகி அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் எடுக்கிறது தான் இந்த லுவா காஃபி. இது வந்து ஒரு அரபிகா பாலி காஃபி. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் காஃபியாகவும் இருக்கலாம். ஐ திங்க் யூ கேன் ஆட் மில்க் ஆல்சோ. அன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் காஃபி மேக் பண்ணுற மாதிரி யூ கேன் ஹாவ் திஸ். அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருந்தது இல்லை. மெயினாக வந்து என்னென்னா சக்குரான்றது வந்து ஜாப்பனீஸில் ஃபேமஸாக இருக்கிற ஃப்ளார். ஸோ அந்த ஜப்பானுக்கு தான் போக முடியல. என்ன ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. கடைசியில் நான் பாலியில் என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸில் நான் சக்குரா வாங்கினேன். என் ஃப்ரெண்டு கூட ஜப்பான் போயிருக்காங்க. அவள் அப்பப்போ சொல்கிறதுனால எனக்கு சக்குரா மைண்டில் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி சக்குரா ஊதுவத்தி. அதுக்கப்புறமா என்ன வாங்கினேன்னா, இங்கே எல்லாமே அந்த கிராஃப்ட்ஸ்லாம் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலி சார்ம்ஸ், அந்த பிரேஸ்லெட், இதுவும் நான் பொண்ணுக்காக வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய நான் வாங்கினேன். பிகாஸ் இது வந்து என்னன்னா அந்த மொரக்கன் ஆர்கன் ஆயில். ஸோ ஃபார் மல்டிவிட்டமின்ஸ் இப்போ நிறைய வருது இல்லை, அதனால இந்த மாதிரி நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி ஆயில் பேக்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாம் ரொம்ப விலை வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஊர் கரன்சி 550 ரூபானா இங்கே வந்து உங்களுக்கு 100,000 அப்படி வரும். ஸோ அப்போ நான் வந்து இங்கே வரும்போதே வந்து 10 மில்லியன் எடுத்துகிட்டு வந்தேன். பணக்காரி ஆகிட்டேன். இவ்வளோ மில்லியன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அக்கௌண்ட்டில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்தோனேஷியன் வந்தீங்கன்னா அப்படியே மில்லியன்ஸ் கணக்கில் ஐ ஹாவ் 11 மில்லியன், ஐ ஹாவ் 1 மில்லியன் அப்படின்னு பந்தா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஷாப்பிங் பண்ணும்போது. ஜஸ்ட் 11 மில்லியன், ஓகே 1 மில்லியன், ஓகே அந்த மாதிரி. ஸோ ஓவரால் ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓவராலாக வந்து இட் இஸ் அ 7 days ட்ரிப். நல்லா இருந்தது.
இதான் என்னோட பாலி கலெக்ஷன்ஸ். கிருஷ்ணா ஹோலே ஓலேயில் வாங்கின ஒரு குட்டி கலெக்ஷன்ஸ் தான் இது. ஓவராலாக ரொம்ப பிடிச்சி வாங்கினோம். ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் பண்ணல, பட் இட் வாஸ் அ ஹாப்பி ஷாப்பிங். யூனோ இந்த பேக்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேக்ஸ், நிறைய கேப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாயிலெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம பாய் இருக்கும், அதெல்லாம் கலர் பண்ணி போடுவாங்க. இவங்க வந்து அழகாக இங்கே வந்து நிறைய கைவினை பொருட்கள் நீங்கள் பார்க்கலாம். பழைய ட்ரம்மு, பழைய எண்ணெய் டப்பா, அதிலெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த முறை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ யா, வாட் எல்ஸ் டு சே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் என்னோட குட்டி பாலி ஷாப்பிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக ஐ வில் டூ தட் வீடியோ. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். அண்ட் ஐ வில் see you in the next video. Until then, it's me, Priya, friends, saying ta-da, bye-bye, see you, bye-bye.